கோயம்புத்தூர் மாவட்டம் கிரில் தயாரிப்பாளர்கள் நல சங்கத்தின் ஆண்டு கூட்டம் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக துணை மேயர் வெற்றி செல்வன் மற்றும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் திருமலை மா ரவி தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் ஜனார்த்தனன், கனகராஜ், சுரேஷ் பாபு, மதியழகன், சின்னசாமி, பெரியசாமி, சண்முகம், செந்தில்குமார், பஞ்சுராஜன், செல்வம், ஆரிச்சாமி, சகாயராஜ், சண்முகம், பிரபாத், சுகுமார், அனீஷ்குமார், ஸ்ரீனிவாசன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் திருமலை மா ரவி செய்தியாளர்களிடம் பேசுகையில், கோவையில் தமிழக முதல்வர் தங்க நகை பொற்கொள்ளர்கள் இடத்தை நேரில் ஆய்வு செய்து அவர்களுக்கு உடனடியாக சிட்கோவில் தங்க நகை தொழிற்பேட்டை பூங்கா அமைப்பது தொடர்பாக அடிக்கல் நாட்டி வைத்தார். அதேபோல் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா எங்களது கிரில் தயாரிப்பாளர்கள் இடத்தை ஆய்வு செய்தார். மேலும் எங்களுக்கு தொழிற்பேட்டை அமைப்பதற்கு தமிழக முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எனவே தமிழக முதல்வர் இதனை உடனடியாக நடைமுறைப்படுத்தி தரவும், மேலும் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். திருமலை ரவி, கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர் நலச்சங்கத்தோட தலைவருங்க. கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் சார்பாக 7ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அன்னைக்கு சிறப்பாக நடத்தினோம். ஒரு 600-700 பேருக்கு மேலே கலந்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வில் மாநகராட்சி மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்களும், அதிமுகவோட கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன், துணை மேயர் வெற்றி செல்வன், நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்வில் தீர்மானங்கள்லாம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 16/4/2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ கோவைக்குன்னு ஒரு தேர்தல் அறிக்கை தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வெளியிட்டாங்க. அதில் கிரில் பார்க், ஜுவல்லரி பார்க் 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ஜுவல்லரி பார்க்கை உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் கிரில் பார்க்னு எங்கள் கிரில் ஃபேப்ரிகேட்டர்ஸ்னு சிட்கோ ஏற்படுத்தாருங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றலை. அதுபோக 2வது கோரிக்கையை நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருடமாக இலவச மின்சாரம் கேட்டு நாங்கள் போராடுறோம். முதல்ல விசைத்தறி தொழில் கூடங்களுக்கு 500 இருந்துச்சு, நாங்கள் 250 கேட்டோம். அவங்களுக்கு 750 ஆச்சு. திருப்பி நாங்கள் 500 கேட்டோம், அவங்களுக்கு 1000 ஆயிடுச்சு ஒழிய எங்களுக்கு ஒரு யூனிட் கூட இது கொடுக்கல. அது கடந்த காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ முதல்வர் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அதை பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி மாநகராட்சி எல்லைக்குள்ள நாங்கள் மேயர் மேடம் அவங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கையாக வச்சுருந்தோம். எங்களுக்கு காட்சிப்படுத்துறது, எங்களோட தொழில் சார்ந்த காட்சிப்படுத்துறதுக்கு கொடிசியா, சைமா வளாகம் போல எங்களால் வாங்குறதுக்கோ நிறுவுறதுக்கோ எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அது சார்ந்து எங்களுக்கு ஒரு 5 கிரவுண்டோ 10 கிரவுண்டோ எங்களுக்கு ஒரு இடம் மாநகராட்சி எல்லைக்குள்ள ஒரு 99 வருஷம் குத்தகைக்கு நாங்கள் கேட்டிருக்கோம். அதுபோக மின்சாரத்தில் 3B டேரிஃபில் இப்போ இருக்குங்க எங்களோட வெல்டிங் மின்சாரம். ஆனால் 3A1க்கு மாற்ற சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் மின்துறைக்கு ஆணை ஜியோ போட்டும் மின்துறை அலுவலர்கள் யாருமே அதை அமுல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அது மின்துறை செயலாளர் இதை கவனத்தில் எடுத்து முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் அதை மாற்றி கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கலாம். நாங்கள் இப்போ செம்மலிப்போகம் திறங்கிறதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருந்தாங்க. அப்போ நான் சிறப்பு அழைப்பாளராக அவர் கைப்பட எழுதின கடிதத்தோட ஒரு தொழிற்சங்க தலைவராக நான் கலந்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு 1.5 நிமிடம் ஒதுக்கி அந்த மனுவை வாங்கி அதை பற்றி பேசினாங்க. ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கோம். இந்த நிகழ்வில் தொழில்துறை அமைச்சருக்கு ரிமைண்டர் போட்டுக்கிட்டே இருக்கோம். மற்ற அனைத்து அரசியல் கட்சியில் இருக்க தலைவர்களை சந்திக்கும் போதும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் போதும் சொல்லி அவங்கள்ட்டையும் கோரிக்கை வச்சுக்கிருக்கோம்.